பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். அதாவது இந்த பெண் சாபம்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கும் வீட்டுல சுமங்கலிகள் இறந்து போய் அந்த பூஜைகளை பண்ணாம பல நாள் இருந்திருப்போம். அதனால பல தடங்கல்கள் உங்க வீட்டுல இருந்திருக்கும். என்னென்ன தடங்கல்கள்? பணம் சேராதது, நகை வாங்கி அடகு கடைக்கு போறது, ரொம்ப வருஷமா குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகாதது, அண்ணா தம்பி தங்க இது மாதிரி, அதாவது ரிலேஷன்ஸ், இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்க ஒரு காரணம் என்னன்னா, இறந்து போன சுமங்கலிகளை கொண்டாட தவறியதால். அதனால உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த தை 3வது வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது. இந்த 3வது தை வெள்ளிக்கிழமைய எப்படி யூஸ் பண்ணா இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கலாம், உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், அதானே இப்ப நமக்கு வேலை. குழந்தைய பெத்தா மட்டும் போருமா? ஒரு மனிதனுக்கு 14 சம்ஸ்காரங்கள் இருக்குன்னு இதுல சொல்லியிருக்கா ஹிந்து தர்மத்துல. 13 சம்ஸ்காரங்கள் யார் செய்யணும்? அம்மா, அப்பா, வாத்தியார், அதாவது குரு. 14வது சம்ஸ்காரம் என்ன? அதாவது ஒருத்தர் குழந்தைகளை பெற்று வளர்த்து அவங்கள நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி அவங்கள கொண்டு போய் வேலைக்கு விடுறாங்க பாத்தீங்களா? அது 13 சம்ஸ்காரங்கள் முடிஞ்சிருது. 14வது சம்ஸ்காரம் என்ன? பெற்ற குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை தனிமுன். அப்பா இனிமே சொல்லக்கூடியது என்ன? நீ உன் வாழ்க்கை உன் குடும்பம், அப்படித்தானே சொல்லுகிறோம். அதாவது கூட்டு குடும்பமா இருந்தாலும் சரி, தனி குடுத்தனமாக இருந்தாலும் சரி, தனியா, அதாவது கல்யாணம் ஆச்சுன்னா அவன் சொல்லுவான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது 14வது சம்ஸ்காரம். யாருக்கு? பெற்ற அம்மா அப்பாக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னா முதல் சம்ஸ்காரம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால கல்யாணம்ங்கிறது என்ன? ஒரு குழந்தைய பெத்தெடுத்து வளர்த்து நல்ல வேலைக்கு போய் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தா போதுமா? கல்யாணம் அப்படிங்கிறது ஒண்ணு பண்ணி கொடுத்தாதான் ஃபுல்ஃபில் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்ப உங்க வீட்டுல வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகல, அப்ப என்ன ஆகும்? உங்க மனசு தவிக்கும். என்ன, என்னுடைய காலத்துக்கு அப்புறம் என் பொண்ணை யாரு பார்த்துப்பா, என் பிள்ளைய யார் பார்த்துப்பா? இருக்கா? ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுறோம் கல்யாணம் ஆகலன்னு. போனோன்னு ஜோசியர் அப்படியே தூக்கி போறார். அம்மா பெண் சாபம் இருக்குமா, அதனாலதான் உங்க வீட்டுல கல்யாணமே ஆக மாட்டேங்குது, அந்த பெண் சாபத்தை போக்குங்கோ. இவாளுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? 3வது தை வெள்ளிக்கிழமை. இந்த 3வது தை வெள்ளிக்கிழமை என்ன செஞ்சா பெண் சாபம் போகும், என்ன செஞ்சா கல்யாணம் ஆகும், இதுதான கணக்கு. அதுக்கு அடுத்தது சுமங்கலிகளுக்கு சொன்னேன். இறந்து போன சுமங்கலிகளுக்கு பூஜை செய்ய தவறிவிட்டோம். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 3த்தையுமே ஒரே கல்லுல போட்டு அடிச்சிடலாமா? இந்த தை வெள்ளிக்கிழமை 3வது தை வெள்ளிக்கிழமை நீங்க செய்யக்கூடியது என்ன? காலங்காத்தால ஏந்திரிச்சு குளிச்சுட்டு, சில பேருக்கு தலை குளிச்சா உடம்புக்கு முடியாது, பரவாயில்ல குளிக்க வேண்டாம், மஞ்சள் கொஞ்சோண்டு எடுத்து தலையில புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க. தலையில தளிச்சுண்டு கண்டிப்பா குளிச்சுட்டு 6லேருந்து 8 மணிக்குள்ள, ஏன்னா 6 to 7 இல்ல 5லேருந்து 7, ஏன்னா ராகு காலம் யமகண்டம் எதுவுமே இல்லாத நேரம். 5லேருந்து 6 தான் பெஸ்ட். முடியலன்னா பரவாயில்ல 5 to 6. அந்த நேரத்துல நீங்க ஒரு பூஜை மகாலட்சுமிக்கு செய்யணும். என்னென்ன பண்ணணும்? சுமங்கலி பூஜை பண்ணணும்னு சொன்னேன்ல. இப்ப 9 பேருக்கு நீங்க வெற்றிலை பாக்கு கொடுக்க வேண்டும். ஏன் 9 பேரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, சுமங்கலிக்கு ஒரு பூஜை பண்றதும் முடிஞ்சிடும், பெண் சாபத்தையும் முடிஞ்சிடும், உங்க குழந்தைகளுக்கு கல்யாணமும் ஆகிடும். என்ன பண்ணணுங்கிறதுதான் ஒன்னொன்னா. அதுக்குதான் 9 பேருக்கு ரவிக்க பிட்டு, கண்ணாடி, சீப்பு, மஞ்சள், குங்குமம், வத்தலை, பாக்கு, பழம், தட்சணை, இது 9 தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால முடியும்னா 9 தட்டு வாங்கிக்கோங்க. வாங்கி அவங்களுக்கே கொடுத்துருங்க. இதுல மெஹந்தி முக்கியம், மருதாணி ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா மருதாணி பூ, அத எல்லா தட்டுலையும் வச்சுக்கோங்க. காத்தால சுமங்கலிகளை உங்க வீட்டுக்கு கூப்பிடுங்க. எத்தனை பேர் வராங்களோ வரட்டாதான் 9 கணக்கு. இல்ல 4 பேர் தான் வருவா, 5 பேர் பரவாயில்ல, அந்த 5 பேருக்கு நீங்க பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்கு போய் கொடுத்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுல தப்பு இல்லை.
வயசானவாளா இருந்தா தம்பதிகள் வயசாயிடுத்தோ ஆத்துல இருக்கா வரமாட்டா, நீங்க போய் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணோ புள்ளையோ கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப நல்லது. மஞ்சள் அதே மாதிரி இந்த மஞ்சள் சொல்லுவாங்கல்ல, உருண்டை மஞ்சள், அது ஒவ்வொரு தட்டுலையும் 5 பீஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 5 பீஸ் வச்சுக்கோங்க. வர்றவங்களுக்கு குங்குமம் கொடுக்க தவறி விடாதீர்கள். நிறைய பேருக்கு குங்குமம் கொடுக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அதனால குங்குமம் கொடுக்கணும். முதல்ல வீட்டுக்குள்ள அவங்க வந்தோடனே 1 டம்ளர் தண்ணி கொடுத்து உக்காத்தி வைங்க. உக்காத்தி வச்சுட்டு நீங்க அன்னைக்கு பிரசாதம் செஞ்சிருப்பீங்கல்ல, என்ன பிரசாதம் பண்ணணும்? பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பால் பாயசம் செய்யணும். அந்த பால் பாயசம் வர்ற 9 பேருக்கும் கொடுக்கிற மாதிரி இருக்கணும். ஒருவேளை 4 பேர் வந்தாங்க, 5 பேர் வரல, வயசு கிட்ட வீட்டு பக்கத்துல வயசானவங்க இருக்காங்க, நான் போய் கொடுக்குறேன், கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னா தயவு செஞ்சு பால் பாயசத்தோட போங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன பண்ணும்? கூப்பிடணும். வாங்கன்னு கூப்பிட கத்துக்கோங்க. நமஸ்காரம் சொல்லுங்க, வாங்கன்னு கூப்பிடுங்க, உக்காத்தி வைங்க. அதாவது அவங்களால உட்கார முடிஞ்சா சோஃபா இல்ல சேரு உட்காத்தி வச்சுட்டு தண்ணி கொடுத்துட்டு நேரம் வந்து முதல்ல கொடுக்க வேண்டியது சந்தனமும் குங்குமமும். அத அவங்கள இட்டுக்க சொல்லுங்க. இட்டுன்னு ஒரு தட்டுலையுமே ஒரு மல்லிகைப்பூ இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. பூவோட கொடுக்கணும். பூ வச்சு வர்றவங்களுக்கு தட்டோட கொடுத்து மஞ்ச அரிசி பண்ணிக்கோங்க. அரிசியில மஞ்சள் போட்டு கொஞ்சம் நெய் ஊத்தி அக்ஷதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்துல எத்தனை பேர் வராங்களோ 9 பேரும் வீட்டுக்கு வராங்களா, அதாவது நீங்க பூஜையை முடிச்சிருங்க 5 to 6. அவங்க எப்ப வேணாலும் வரட்டும். ராகு காலம் யமகண்டம் எதுவும் கிடையாது. வர்றபடி வரட்டும். வரும்பொழுது இன்னைக்கு ஃபுல் டே எடுத்துக்கோங்க. வந்து அவங்கள உக்காத்தி வச்சு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம், அதாவது சந்தனமும் குங்குமமும் கொடுத்து அவங்கள எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த தட்டை எடுத்து கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அட்சதை போட சொல்லுங்க. என்ன அட்சதை போடணும்? சீக்கிரமேவ விவாக பிராப்தி ரஸ்து அப்படின்னு அவளை சொல்லுங்க. ஏன்னா கல்யாண காரியத்துக்கு பண்றோம். இந்த பூஜையில உங்களுக்கு என்னென்னலாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்லிட்டேன். 1 பெண் சாபம்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பெண் சாபம் நிவர்த்தி ஆகும். இன்னொன்னு, உங்க வீட்டுல சுமங்கலிகளுக்கு இத்தனை நாள் பூஜை பண்ணல இல்லையா, அந்த பூஜை இதுல ஃபுல்ஃபில் ஆயிடும். அடுத்தது உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். இந்த 3ஐயும் ஒரு சேர பண்றதுக்கு எது உகந்த நாள்? தை வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், வளையல் கொடுக்க தவறி விடாதீர்கள். திருமங்கல்ய சரடு, வளையல் ரெண்டும் முக்கியம். இதை கொடுத்து அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் வாங்கணும். தட்சணை கொடுக்க மறந்துடாதீங்க. 2 வாழைப்பழம் தேவை. இப்ப இந்த 3வது தை வெள்ளிக்கிழமை நீங்க தயவு செய்து விரதம் இருங்க. யார் இருக்க வேண்டும் அப்படின்னா, யார் பூஜை பண்றாங்களோ அவங்க, யாருக்கு கல்யாணம் ஆலையோ அவங்க இருந்தா நல்லது. நான் ஆபீஸ் போறேன், எப்படி நான் வந்து விரதம் இருக்க முடியும்? மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. ரைட்டுங்களா? விரதம் ஒரு நாள் இருந்தா என்ன தப்புங்க? உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் கல்யாணம் என்கிற வாழ்க்கையில என்றாரத்துக்கு இது ஒரு என்ட்ரி கேட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேட்டுக்கு நாமல் விரதம் இருந்தால் தப்பு இல்லை. ஒரே ஒரு நாள், இந்த 3வது வெள்ளிக்கிழமை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ, அப்ப நீங்க இருந்துதானே ஆகணும். இந்த விரதத்தை நீங்க ஒரே நாள், இன்று வெள்ளிக்கிழமையா, 3வது வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான். அந்த மாசம் ஃபுல்லா இருக்க வேண்டாம், ஒரு வெள்ளிக்கிழமையெல்லாம் இருக்க வேண்டாம். இன்னைக்கு மட்டும் காலையில, அதாவது காலையில ஒரு கப் காஃபி அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணும், இடையில பசிச்சுன்னா ஜூஸ் குடிச்சுக்கலாம். கம்ப்ளீட் டே சாயங்காலம் வாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு நெத்திட்டு, கைகால் அலம்பி ஃபேஸ் வாஷ் பண்ணி நெத்திட்டு நேர போய் சுவாமி சன்னதியில நின்று 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு, சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, காத்தால ஒரு பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணாங்க இல்லையா, அதை உங்களுக்காக எடுத்து வைக்க சொல்லுங்க. நீங்க அதை எடுத்து சாப்பிட்டுருங்க. அவ்வளவுதான், ஃபுல்ஃபில் ஆயிடும். நீங்க மாட்டுக்கு பழையபடி சாப்பிடலாம். ரைட்டுங்களா? அதே மாதிரி 5 to 6 இந்த பூஜையில
நீங்க கலந்துக்கணும். யாருக்கு கல்யாணம் ஆலையோ அவளும் அம்மாவோட கலந்துண்டு செய்யணும். இதுல இன்னொன்னு கேட்கலாம், அம்மா இல்ல அப்பா செய்யலாமா? தாராளமா செய்யலாம். அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி செய்யலாமா? செய்யலாம். யார் வேணாலும் செய்யலாம். அடுத்தது இன்னொன்னு, அம்மா இருக்காங்க ஆனா பீரியட்ஸ் அம்மாக்கு மென்சஸ் ஆயிட்டாங்க, அந்த நாள்ல ஆயிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அப்பாவை செய்ய சொல்லுங்க. எதுவுமே வேணாம், நீங்க செய்யலாம்ல. அம்மா இல்ல, அம்மா மென்சஸ் ஆயிட்டாங்க, அப்பா வெளியூர்ல இருக்காங்க, அவ தாத்தா பாட்டி வெளியூர்ல இருக்காங்க, நீங்க இருக்கீங்கல்ல, செய்யுங்க. யார் செஞ்சா என்ன பூஜைய? அம்மா அப்பா தாத்தா பாட்டி நீங்க யார் வேணாலும் செய்யலாம். பூஜைங்கிறது யார் வேணாலும் எதுக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் செய்யும் பொழுது ஒரு 18 முறை ஓம் நமோ மகாலட்சுமியை நமக, ஓம் நமோ ஐஸ்வர்ய மகாலட்சுமியை நமக அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதாவது இந்த ரெண்டு ஒண்ணு, ஓம் நமோ மகாலட்சுமி நமக, ஓம் நமோ ஐஸ்வர்யை மகாலட்சுமி நமக, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து 18 முறை நீங்க சொல்லிட்டு பூ போட்டு சொல்லிட்டு கடைசியில தூப தீபங்களை காட்டி பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி உங்களுடைய பூஜைகளை முடித்துக் கொள்ளுங்கள். ரைட்டுங்களா? நீங்க யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவ மட்டும் விரதம் இருந்தா போதும். அம்மா பூஜை பண்றா, அம்மா விரதம் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இருந்தா நல்லது. இந்த தை வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை கோலாகலமாக கொண்டாடி உங்களுடைய கல்யாணத்தையும் பெண் சாபம் என்கிற ஒரு சாபத்தையும், உங்க வீட்டுல இது வரைக்கும் சுமங்கலிகள் பூஜை பண்ணல, சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்லுவோம், அது நடக்கலைன்னா அதையும் நடத்தி சாக்ஷாத் அந்த மகாலட்சுமியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு உங்க வீட்டுல சீக்கிரமாக கெட்டி மேளம் ஒலிக்க வேணுமாய் எல்லாம் வல்ல அந்த மகாலட்சுமியுடைய திருவடியை நான் என்றும் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்காக கோவிந்த பட்டரின் ஆசீர்வாதமும் கோவிந்த பட்டரின் பிரார்த்தனையும் என்றென்றும் இருக்கும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.